ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ட்ராப் ஷிப்பிங் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் சீரியஸ்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷிப்பிங் பற்றி நான் நிறைய சேலஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை பேஸ்லேருந்து கிரியேட் பண்ணி சோர்ஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை சென்ட் பண்ணி காமிச்சிருந்தேன். ஸோ அந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 ஒரு 3 ப்ராடக்ட்ஸ் எடுத்து ஸ்டார்டிங்லேருந்து பேஸ்லேருந்து ஒரு ப்ராடக்ட் விச் ஒரு கம்ப்ளீட்டான வெப்சைட் பில்ட் பண்ணோம். அது வந்து ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோரை பில்ட் பண்ணோம். அது விச் productzonestore.com அப்படின்னு கிரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கான இன்ஸ்டாகிராம் பேஜை கிரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு, நான் வந்து ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணேன், அதோட ரிசல்ட்ஸ் என்ன ஆச்சு, நான் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன் அப்படின்ற ஒரு கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிறதுனால உங்களுக்கு சின்ன ஒரு கிளிம்ஸ் தருவேன். ஸோ இந்த வீடியோ இந்த சேனல் இஸ் ஆல் அபவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ப்ளஸ் ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் ஐடியாஸ், நான் பண்ணுற ஃப்ரீலான்சிங் யூஎஸ் அண்ட் யூகே கிளைண்ட்ஸ் கூட பிஸ்னஸ் ஐடியாஸ், ப்ளஸ் நான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஐடியாவும் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இன் ஃபியூச்சர் என் அப்கமிங் வீடியோஸில். ஸோ இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நீங்கள் ஒரு என்டர்பிரைஸ் ஜேர்னியில் போகிறீங்க, ஒரு சோலோ ப்ராஜெக்ட் ஜேர்னியில் போகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இது வந்து ஒரு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனல். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷிப்பிங் பற்றி உங்களுக்கு ஒரு பேசிக்காக எக்ஸாம்பிள், நீங்கள் யாரும் ஃபஸ்ட் டைம் ட்ராப் ஷிப்பிங் கேள்விப்பட்டதே இல்லைன்னா ட்ராப் ஷிப்பிங் இஸ் நத்திங் பட் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்துறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்ச் எடுத்துங்க, இந்த வாட்சை நீங்கள் எடுத்து இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து சேல் பண்ண விரும்புகிறீங்க. பட் ஆனால் அதுக்கான சோர்ஸ் பண்ணுறதுக்கான ப்ரைஸ் அமௌண்ட் உங்ககிட்ட இல்லை. விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு சப்ளையர் மட்டும் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறீங்க. நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை ஒரு வெப்சைட் எடுத்து அந்த வெப்சைட்டையும் லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்க. லிஸ்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பீப்பிள் அதை பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ருபீஸ்னா நீங்கள் வந்து ஒரு 1500 ருபீஸ் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணுறீங்க வெப்சைட்டில். ஸோ பீப்புள் உள்ள 8500 ருபீஸ் பே பண்ணுவாங்க. அந்த அவங்க உங்ககிட்ட மினிமம்னா ப்ரைஸ் வந்து நிற்கும். நீங்கள் வர டிஃப்ரென்ஸை எடுத்துக்கிட்டு அந்த 1000 ருபீஸ்க்கு நீங்கள் வந்து சப்ளை கிட்ட பே பண்ணிடுங்க. சப்ளை வந்து கஸ்டமர்கிட்ட பே பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மாடல். இது வந்து ஒரு ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடல் சொல்லுவாங்க. நம்ம சப்ளையர் இந்த சோர்சிங் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சூஸ் பண்ண விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷிப்பிங்கில் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஸ்டோர் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஸ்டோர் எடுக்கணும்னா நம்ம வந்து ஷாப்பிஃபை ஸ்டோர்ஸ் போகலாம், மிக்ஸ்டார்.com ஸ்டோர் போகலாம். ஸோ எனக்கு அதில் ரொம்ப அதிகமாக ஈடுபாடு இல்லைன்றதுக்காக நான் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ண ஆரம்பித்தேன் விச் இஸ் productzonestore.com. இது வந்து ஒரு சின்ன இன்கம்ப்ளீட்டாகவே இருந்துச்சு ஸ்டார்டிங்லேருந்து. நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ப்ராடக்ட் ஒரு லிங்க் ப்ளேஸ் பண்ணாலும் ஒரு ஆத்தென்டிக் ப்ராடக்ட் யூஸ் கொண்டு வரதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு ப்ராடக்ட் சேல் ஆகணும்னு வரும்போது அது நம்ம ஆத்தென்டிக்காக எந்த அளவுக்கு சேல் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் தான் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் ஐடென்டிட்டி நல்லா இருக்கணும், நம்ம வந்து ப்ராடக்ட் பிராண்டிங் நல்லா இருக்கணும். இந்த பிராண்டிங் விஷயத்தில் நம்ம ரொம்ப ப்ராப்பராக இருக்க மட்டும்தான் நம்ம அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய லேக்ஸ் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் productzonestore.com நான் டொமைன் வாங்கி வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டேன், லேண்டிங் பேஜஸ் கிரியேட் பண்ணிட்டேன். ஆனால் அதில் ஹோம் பேஜ் கிரியேட் பண்ணல. ஸோ ஹோம் பேஜ்னால் நிறைய பீப்புளால் லேண்ட் ஆக முடியல. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், கம்ப்ளீட்டாக அந்த வெப்சைட்டு ஸ்க்ராட்ச்லேயே எடுத்து பில்ட் பண்ணேன், பட் ரீபில்ட் பண்ணேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த ப்ராடக்ட்டை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து productzonestore.com அப்படின்ற ஒரு விஷயம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அதோட லிங்க்கும் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ப்ராடக்ட்டை வந்து இப்போ அந்த வெப்சைட் ரொம்ப கம்ப்ளீட்டாக ரெடியாக இருக்குது. இது ஒரு கம்ப்ளீட்டான இ-காமர்ஸ் ஸ்டோர். இந்த இ-காமர்ஸ் ஸ்டோர்லேருந்து நான் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண வைக்கலாம். ஸோ ஆல்ரெடி அவங்க சொன்ன மாதிரி 3 ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணியிருந்தேன். அந்த 3 ப்ராடக்ட்ஸும் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 3 ப்ராடக்ட்ஸை நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணது என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து ஒரு 100 ருபீஸ் ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணி அதோட எண்ட் டேட் வந்து ஒரு வித்தின் 2 டேஸில் வச்சுட்டேன். ஆக்சுவலாக எண்ட் டேட் அதாவது மேக்ஸிமம் ஒரு ஆடுன்றதை பென்சில் கொண்டு வரதுக்கு ஒரு 1 வீக் ரன் பண்ணி ஆகணும். பட் ஆனால் நான் அன்ஃபார்ச்சுனேட்டாக 2 டேஸ் வச்சுட்டேன். ஸோ அதெல்லாம் ரிசல்ட்ஸ் அது 0 தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து அந்த 3 ப்ராடக்ட்ஸுமே எடுத்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு 100 அப்படின்ற ஒரு ரேஞ்ச் செட் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ருபீஸ் டார்கெட்டிங்னா 100 ருபீஸ் ரீடார்கெட்டிங் அப்படின்னு செட் பண்ணேன். ஸோ 3 ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ டேக்கு மட்டுமே 600 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ப்ராடக்ட் வந்து 7 டேஸ் ரன் பண்ணுறேன்னா 4200 ருபீஸ் அப்படி இல்லாட்டி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3500 ருபீஸ் கிட்ட நம்ம சேல் பண்ணுற மாதிரி வரும். அந்த ப்ராடக்ட்ஸ்க்கான ஆட் ஸ்பெண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நேற்று ஃபுல்லாக ரெடி பண்ணி நான் கம்ப்ளீட்டாக அந்த ப்ராடக்ட்ஸ்க்கான ஆட்செட்ஸ் ரெடி பண்ணிட்டேன். இப்போ அந்த ஆட்செட்ஸ் ரன் ஆகிட்டுருக்கு. அது பார்த்தாவே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை கம்ப்ளீட்டாக அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீன் பார்த்தா தெரியும், இது கம்ப்ளீட்டாக இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்டேட் ஆகிருக்கு. இன்னும் ரீஸ்டாக அப்லோட் பண்ணிட்டு ரொம்ப கொஞ்சமான ரீஸ்டாக அப்லோட் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு ஆர்கானிக் பேட்டர்ன். இன்னும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆட்ஸ் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு வெப்சைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா இந்த வெப்சைட் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு ரெடி பண்ணிட்டேன், ஹோம் ஸ்க்ரீன் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதுலேருந்து சோர்ஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணி பை பண்ணுற மாதிரி அவங்க அட்ரஸ் பேமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற போகிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்க விதம். இதில் அவங்ககிட்ட 2 ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐகுலர்ன்ற ஒரு ப்ராடக்ட்டு, நெக்ஸ்ட் வந்து மோஷன் லைக்ஸ்ன்ற ஒரு ப்ராடக்ட்டு. இப்போ ரீசெண்டாக நியூவாக ஆட் பண்ணிக்க ப்ராடக்ட் பேர் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த கார் ஆப் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் இங்கே யூஸ் ஆகிருக்குன்னா கம்ப்ளீட்டாக இந்த குழந்தைங்க வந்து நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட் எனக்கு வந்து நம்ம ட்ராவலுக்கு குழந்தைங்க எட்டு போகுது, அவங்களுக்கு தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது ஆப்வியஸாக எங்கே கிடச்சதுன்னா நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் எனக்கு கண்ணில் மாட்டுச்சு. ஸோ ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கிற ரீசனுக்காக இந்த ப்ராடக்ட்டை அதை சூஸ் பண்ணியிருக்கேன்.
இந்த ப்ராடக்ட்டான பேஜும் ரெடி பண்ணி பேமெண்ட் சிஸ்டம்ஸும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அந்த பேமெண்ட் சிஸ்டம் டவுட்ஸ்லாம் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் எண்ட் ஆஃப் தி வீடியோவில். ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் தான், அந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு நான் பேசிக்காக வெப்சைட் க்ரியேட் பண்ணிட்டேன். வெப்சைட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கிற ரிவ்யூஸ் எல்லாமே நான் அவங்களோட ஒரிஜினல் வெப்சைட் இருக்கும், அந்த வெப்சைட்லேருந்து நான் கேதர் பண்ணி போட்டேன். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட் மாதிரி இருக்குது. பீப்புள் அதை பை பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எனக்கு வே ஆஃப் அந்த அப்ரோச் வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் பார்ப்போம் ரிசல்ட்ஸ் வந்தோன்னே ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ அந்த ப்ராடக்ட்டும் ஒரு புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. நம்ம அந்த குழந்தைங்க நம்ம காரில் இருக்கிற ரெஸ்ட் எடுக்கிறது, நெக்ஸ்ட் இந்த ஐக்கூனிங் டார்க் சர்க்கிள்ஸ் எடுக்கிறது, நெக்ஸ்ட் வந்து மோஷன் ரைட்ஸ். இந்த 3 ப்ராடக்ட் மட்டும் இப்போ செட் பண்ணியிருக்கேன். வெப்சைட்டு இப்போ கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு, பேமெண்ட் சிஸ்டம்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வெப்சைட்ஸ் முக்கியமாக ரெடி பண்ண விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோடய வெப்சைட்ஸ் ஃபுல்லாக ரெடி பண்ணது கோடிங்காலஜி இல்லாமல் கம்ப்ளீட்டாக வெப்சைட் ரெடி பண்ணேன். இதுக்கு நான் வந்து ஷாப்பிஃபைடோ இல்லாட்டி வந்து Dix.com யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மந்த்லி பேமெண்ட்ஸை கொண்டு போகிற விஷயமா இருக்கும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நான் வந்து கோடிங் நாலேஜ் இல்லாமல் க்ரியேட் பண்ண வெப்சைட்ஸ். கோடிங் நாலேஜ் இல்லாமல் கம்ப்ளீட்டாக வெப்சைட்ஸை டெவலப் பண்ணது தான் இந்த வெப்சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓன் வெப்சைட். ஸோ இதே மாதிரி மோர் தென் 2000+ ஸ்டூடெண்ட்ஸை நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். கோடிங் நாலேஜ் இல்லாமல் வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஃபஸ்ட் பேட்ச் முடிஞ்சிருச்சு. செகண்ட் பேட்ச்க்கான வெயிட்டிங் லிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் டெலகிராம் குரூப்பில். ஸோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கோர்சஸ்க்கான அடிஷ்னல் ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் அந்த ஃப்ரீலான்சிங் பார்த்தினா ஐடியாஸும் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வெப்சைட் க்ரியேஷன் கோர்ஸ் கூடிய ஃப்ரீலான்சிங் ஜர்னி ஐடியாஸும் ப்ளஸ் எப்படி யூஸ் கிளைன்ஸை கேதர் பண்ண ஐடியாஸும் ப்ளஸ் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னும் கொஞ்சம் ஃபியூ வீக்ஸில் நீங்கள் டெஃபினட்டாக அந்த கோர்ஸ் ரிலீஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் ஏர்லியாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து கீழே தெரியுற அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப்பை பேட்ச் 2ல் ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது அப்புறம் இப்போ வெப்சைட் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அந்த வெப்சைட் முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்ஸ் பிளேஸ்மெண்ட் பண்ணுற இடத்துல ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு 200 வெப்சைட் ப்ளேஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 2200 rupees ப்ளேஸ் பண்ணும்போது தான் எனக்கு நடந்த விஷயம். நான் கம்ப்ளீட்டட் டேஸ்னு ஒரு டேஸ் இருக்கும், ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட்டுன்ற ஒரு டேட் இருக்கும். இந்த ஸ்டார்ட் டேட் கொடுத்துட்டு எண்ட் டேட்டில் நெக்ஸ்ட் 1 வீக்கு வைக்கிறது 2 டேஸில் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். இது ஒரு ரிசல்ட் என்னாச்சுன்னா, எனக்கு ஆட்ஸ் ரன் ஆகிட்டுன்னு நினச்சி நான் வந்து எனக்கு ரிசல்ட்ஸே வரல. ஸோ இப்போ அந்த ஆட்ஸ் ரன் ஆகிற டேர்ம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு நாள் ரன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒன்டே வந்து ஒரு 7 days மினிமம் ரன் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஆடோட எஃபெக்டிவ் நல்லாயிருக்கும், ரிசல்ட்ஸ் வைஸும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ப்ளேஸ் பண்ணியிருக்க ஆடோட பட்ஜெட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். மோர் தென் 3,500 rupees நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அகேன். ஸோ அதோட ரிசல்ட்ஸும் உங்களுக்கு அப்கமிங் டேஸில் வரும். ஸோ இதில் மெயினாக இருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு சின்ன அப்டேட் இருக்குது. இப்போ இந்த வீடியோஸ் எல்லாமே நான் ரெகுலராக ஆர்கானிக்காகவும் அப்டேட் பார்க்குறேன். ஆல்ரெடி நமக்கு இன்னும் ரீச் போயிட்டுருக்கு. ஸோ இதை தாண்டி அடிஷ்னலாக உங்களுக்கு வீடியோஸ் தெரிஞ்சாலும் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் தெரிஞ்சதாலும் இந்த ப்ராடக்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணலாம், இங்கே சென்ட் பண்ணலாம். ஸோ என்ன இன்ஸ்டாகிராம் ஐடியா Dikshit Adithya தான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். இந்த சென்ட் பண்ணுற டேக்ஸ் ப்ராடக்ட்ஸும் நான் வந்து வேலிடான ப்ராடக்ட்ஸாக இருந்தேன்னா டெஃபினட்டாக அதை வந்து ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி அதை ட்ரை அவுட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு சேலஞ்ச் மாதிரி. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இந்த அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம்னா, நான் வந்து ஃப்ரீலான்சிங் பற்றின வீடியோஸும் போட்டிருக்கேன். அதை உங்களுக்கு பார்த்தோன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நீங்கள் ட்ராப்ஷிப்பிங் பற்றினே நான் கம்ப்ளீட்டாக ஒரு பிளேலிஸ்ட் வீடியோவை கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்க்கலாம்.